வெல்கம் டு நிப்பாஸ் கிச்சன் அண்ட் vlogs. ஈஸியாக லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிப்பாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சுடு சுடு சாதத்துக்கு இஞ்சி குழம்பு, கோஸ் கூட்டு, ஸ்வீட் ரெசிபிக்கு சக்கரை பொங்கல். இஞ்சி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 25 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா மெசியாக அரைச்சிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியில் இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அரை தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும், எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே கலக்கி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சக்கப்புறம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கோஸ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கடலைப்பருப்பையும் தண்ணியும் போட்டு வேக வச்சிடலாம். கோஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: கோஸ், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. கடலைப்பருப்பு வெந்தோடனே வெங்காயம், தக்காளி, கோஸை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். பெருங்காயம், உப்பும் போட்டுட்டு 2லேருந்து 4 விசில் போட்டு வேக வச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சுடு சுடு சாதத்துக்கு இஞ்சி குழம்பு, கோஸ் கூட்டு, ஸ்வீட்டுக்கு சக்கரை பொங்கல் ரெடி. ஈஸியான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிப்பாஸ் கிச்சன்.